நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். ஆனா எல்லோருக்குமான ஒரே கனவு வீடு. நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு. நம்ம கனவு இல்லம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். வீட்டை சுற்றி நிறைய கடைகள் இருக்கணும், மால் இருக்கணும், மார்க்கெட் இருக்கணும், நகைக்கடை, ஜவுளி கடை, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், சினிமா தியேட்டர் இதெல்லாம் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் சகஜம். ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, இதெல்லாம் எதிர்பார்க்கிற நாம வீட்டை சுற்றி மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கணும்னு எப்பவாச்சும் யோசிச்சு இருக்கோமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட இலவசமா இணைஞ்சிருங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் 10 வகை மரங்கள் இருக்க வேண்டும். வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்க வேண்டும். பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்க வேண்டும். ஒரு பப்பாளி மரம் இருக்க வேண்டும். குளிக்கும் தண்ணீர் போகும் இடத்தில் வாழை மரம் இருக்க வேண்டும். பாத்திரங்கள் கழுவும் இடத்தில் தென்னை மரம் இருக்க வேண்டும். ஒரு எலுமிச்சை மரம் இருக்க வேண்டும். அதன் நிழலில் ஒரு கருவேப்பிள்ளை செடி இருக்க வேண்டும். ஒரு நெல்லி செடி இருக்க வேண்டும். வேலியில் 4 இடத்தில் சீத்தா மரம் இருக்க வேண்டும். இடம் இருந்தால் ஒரு பலா மரம் இருக்க வேண்டும். ஒரு மாமரம் வைக்க வேண்டும். இப்படி இருந்தால் ஒருவர் கூட பசியுடன் தூங்க மாட்டார்கள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. நாமளும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எவ்வளவு நன்மையும் உண்மையும் இருக்குன்னு புரியும். இந்த மாதிரி வீட்டை சுற்றி மரம் இருந்தால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும்னு கொஞ்சம் சிந்திக்கலாம். நமக்கு தேவையான காய்களும் கனிகளும் கிடைப்பதால் கடைகளுக்கும் மார்க்கெட்டுகளுக்கும் அதிகம் பணம் செலவிட தேவையில்லை. இந்த செடிகளையும் மரங்களையும் பராமரிக்கிறதால உங்க பொழுதுகளை பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். அதனால சினிமா தியேட்டர்களுக்கு போக தேவையில்லை. இது எல்லாத்தையும் விட மரங்கள்ல இருக்கிற இளநீர், நெல்லிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் தினமும் எடுத்துக்கிட்டா மருத்துவமனையே தேவையில்லை. இனிமேல் நாமளும் இயற்கை சூழல் நிறைந்த இடங்களை பார்த்து வீடு வாங்குவோம். புதுமனை புகுவிழா கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.